ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் பவுல் சீரீஸில் டின்னர் ஃபுட் பவுல். ஸோ நமக்கு வீட்டில் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்மளோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃபுட் பவுல் வந்து சப்பாத்தி, நல்ல கெட்டி பருப்பு வச்சு சாம்பார், ஒரு வெள்ளரிக்காய். ஸோ டின்னர் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைட் ஃபுட்டாக இருக்கணும், ப்ளஸ் கார்ப் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ தோசை, இட்லியை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அதுவும் குட் கார்ப் தான், பட் சிம்பிள் கார்ப் குயிக்காக வந்து நம்ம பிளட்டில் சுகராக கன்வெர்ட் ஆகிரும். சப்பாத்தி வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம்தான், பட் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்ப். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் உங்கள் பாடிக்கு தேவையான எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பிளட்டில் கலக்கும். ஸோ இந்த பவுலில் சப்பாத்தி காம்ப்ளெக்ஸ் கார்பாக நமக்கு இருக்குது, கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கலாம். இதில் பெருசாக ப்ரோட்டீன் சோர்ஸும் தனியாக இல்லை, எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, சிக்கன் மாதிரி எக்கு மாதிரி ப்ரோட்டீனாக இல்லாமல் பருப்புலேருந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும், சப்பாத்தி கோதுமையிலேருந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ கார்ப் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, சப்பாத்திலையும் ஃபைபர் கண்டென்ட் உண்டு, ப்ளஸ் நம்ம ஃபைபருக்காக வெள்ளரிக்காவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி நல்லா சாம்பாரில் கொஞ்சம் நல்லா ஒரு 3 சப்பாத்தி எடுத்துகிட்டு பிச்சு போட்டு சாம்பார் நல்லா கட்டி பருப்போடு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா மீல் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹோம் குக்டாகவும் இருக்கும், நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபுட் பவுல் டின்னர், enjoy.